இப்பொழுது நம்முடைய இலக்கிய வல்லுநர் கேஜிஆர் ஐயா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இவர் இலக்கியம், தொல்காப்பியம் மற்றும் திரையுலக வரலாற்றை பற்றியும் மிக அருமையாக பேசக்கூடியவர். இவர் அழகாக எளிய நடைமுறையில் கர்ணனை பற்றி பேச இருக்கிறார். முதலில் சில வார்த்தைகள் நான் கர்ணன் படத்தை பற்றி கூறிவிட்டு மற்றும் கேஜிஆர் அவர்களின் இலக்கிய சாதனைகளை பற்றியும் கூறிவிட்டு இந்த மேடையை கேஜிஆர் அவர்களிடம் ஒப்படைக்கலாம் என்று இருக்கிறேன். கர்ணன் இது 1963 வந்த மெகா திரைப்படம். அன்றைய காலகட்ட பிரபல இயக்குனராக ஏபி நாகராஜன் இயக்கத்தில் உருவான திரைப்படம். மின்னிடும் நடிகைகளுடன் சிவாஜி கணேசன் அவர்கள் கர்ணனாக தெலுங்கு பட அன்றைய காலகட்டத்தில் பிரபல ஹீரோவான NT ராமாராவுடன் பணிபுரிந்த படம். விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களின் இசைமழை எல்லோர் மனதிலும் இன்றும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. எல்லா பாடல்களும் சிறப்பு. மகாராஜன் உலகை ஆளுவான், அவரை மகாராணி அவரை ஆளுவான், மகாராஜன் உலகை ஆளுவான், இந்த மகாராணி அவரை ஆளுவான், மகாராஜன் உலகை ஆளுவான் என்ற இந்த பாடல் எனக்கு உடனே நினைவில் வர, அந்த மகாராஜனை போல் எங்கள் இலக்கிய ராஜனாக இருப்பவர் ராஜேந்திர பாபு அவர்கள். கேஜிஆர் சார் என்று உரிமையோடு அழைக்கப்படுவார். அவர்கள் இந்த படத்தை பற்றி அரிய கருத்துக்களை கூற இசைந்ததில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. கம்பர் என்றால் கம்பீரமாக உரைப்பார். இளங்கோ என்றால் இதயத்தை தொடுவார். மணிமேகலை என்றால் மணிமணியாக பல மணி நேரம் தடம் பதித்து மொழிவார். திருக்குறள் அவருக்கு அரிச்சுவடி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வெள்ளி இலக்கிய மேடை அமைத்து பல அறிஞர்களை கூட்டி இலக்கியங்கள், வரலாற்று சிந்தனைகள் பரிமாறிக்கொள்ள மேடை தந்து என்னை போல கன்னி பேச்சாளர்களையும் வாரம் ஊக்குவிக்கிறார். மற்றும் வெள்ளி திரைப்பாடல் குழுமம் அமைத்து இசைப்பிரியர்கள் எல்லோரையும் கூட்டி திரை இசை பாடல்கள் பாட வைத்து அவரும் கூடவே பாடி எல்லோர் குரலும் வளம் பெற செய்யும் வல்லுனர். இப்படி ஒரு சிறந்த படைப்பாளி, இலக்கிய பேச்சாளர், தொடர்கள் பல எழுதுபவர், பட்டிமன்ற நடுவர் என்று பல புகழ்வுச்சியின் சொந்தக்காரர். இந்த படத்தை பற்றி விரிவாகவும் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களின் இசை சிறப்பு பற்றியும் மற்றும் திரைக்கு பின் நடந்த சில சுவையான செய்திகளையும் உள்ளடக்கி சொல்ல வருகிறார் எங்கள் தோழர், என்னுடைய வங்கி நண்பர் கேஜிஆர் அவர்கள். அவரை வணங்கி இந்த மேடையை அவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி ஐயா, வாருங்கள். மகிழ்ச்சி. பாரத ஸ்டேட் வங்கியின் ஏஜிஎம் பொறுப்பிலே இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற இசைக்குயில்கள் மரியாதைக்குரிய KS ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திருமதி கௌசல்யா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இருவருடைய புதிய முயற்சிக்கு, அரிய முயற்சிக்கு 4 மொழி திரைப்படங்கள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என்ற 4 மொழி திரைப்படங்களுக்கும் விமர்சனம் செய்கின்ற ஒரு சிறந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர் கபிலன் அவர்களுக்கும் நண்பர் தமிழன் அவர்களுக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அவையிலே இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான திரைப்படம். இந்த திரைப்படம் 1964 பொங்கல் அன்று வந்தது.
ஏப்ரல் 14ஆம் தேதி தான் வந்தது. இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் கப்பலோட்டிய தமிழையும் தயாரித்த B.R. பந்துலு அவர்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியவரும் B.R. பந்துலு தான். இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை அமைத்தவர் A.S. நாகராஜன். அவர் A.B. நாகராஜன் அல்ல, A.S. நாகராஜன். ஏனென்றால் நாகராஜன் என்று வந்த பொழுதே, நான் அப்பொழுதே அந்த படத்தை பார்த்த பொழுதே நாகராஜன் என்று வந்த பொழுதே உன்னிப்பாக பார்த்தேன். அது யார், A.P. நாகராஜனா என்று பார்த்தால் இல்லை, A.S. நாகராஜன். அந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் சக்தி கிருஷ்ணசாமி. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் கப்பலோட்டிய தமிழனுக்கும் 1000ல் திரைப்படத்துக்கும் பெரும்பாலும் பந்துலுனுடைய திரைப்படங்களுக்கு வசனம் எழுதக்கூடியவர், மிக அருமையாக வசனம் எழுதக்கூடியவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் ஒன்றே அதற்கு சான்று. கர்ணனுடைய திரைப்படத்திலே இருக்கின்ற வசனங்களும் அதற்கு சான்று. நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவருடைய அற்புதமான இசை, ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு, சந்தேகமே இல்லை. அன்றைய தினம் சாந்தி தியேட்டரில் ஒரு பிரம்மாண்டமான கட் அவுட்டுகளை எல்லாம் வைத்திருந்தார்கள். அதை பார்ப்பதற்காகவே மக்கள் சென்றிருந்தார்கள் என்பது ஒரு நிகழ்ச்சி. அந்த கட் அவுட்டுகளை பார்ப்பதற்கே மக்கள் சென்று பார்த்து கொண்டிருந்தார். அவ்வளவு பிரம்மாண்டமான கட் அவுட்டுகளை வைத்திருந்த காலம். அவர் ஒரு பாடல் கூட பாடி காட்டினார். மகாராஜன் உலகை ஆளுவான், அந்த மகாராணி அவளை ஆளுவான். அந்த பாடல் கர்ணனுடைய திரைப்படத்துக்காகத்தான் அமைக்கப்பட்ட பாடல் என்றாலும் கூட அதனுடைய நீளம் கருதி அந்த பாடலை படத்திலே இருந்து எடுத்து விட்டார். அந்த பாடல் அந்த படத்திலே இருக்கார். ஆனால் பாட்டு மட்டும் கர்ணனுக்கான பாட்டு தான். ஒரு மிக சிறந்த இதிகாசமான மகாபாரதத்தில் இருந்து மிக சிறந்த கதாபாத்திரமாக திகழக்கூடிய கர்ணனை வைத்து அமைக்கப்பட்ட கதை இந்த கதை. கர்ணன் கௌரவருடைய பக்கம் இருந்தாலும் கூட மக்களால் வெறுக்கப்படவில்லை, மக்களால் பாராட்டப்பட்டவர். அந்த கதாபாத்திரத்துக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. எல்லோருக்கும் தெரிந்த கதைதான், கதை ஒன்றும் புதியதல்ல, பலமுறை கேட்ட கதைதான். காலட்சேபங்களிலே கேட்டிருக்கின்றோம், நாடகங்களாக பார்த்திருக்கின்றோம், புத்தகங்களாக படித்திருக்கின்றோம், தான் தயாரித்திருக்கிறார். பிரம்மாண்டமான தயாரி. இது எதற்காக அந்த படத்தை பாராட்டுவது என்றே நமக்கு தெரியாது. எனக்கு மட்டுமல்ல, பல பேருக்கும் வியப்பா. எதை வைத்து பாராட்டுவது? நடிப்பை அள்ளி அள்ளி தரக்கூடிய வள்ளல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கொடை வள்ளல் கர்ணனாக நடித்தாரே, அந்த நடிப்பை பாராட்டுவதா? அவர் உட்பட என்டிஆர் அவர்கள் கிருஷ்ணனாக, அசோகன் துரியோதனனாக, தேவிகா சுபாங்கியாக, சாவித்ரி அவர்கள் துரியோதனுடைய துணைவியார் பானுமதியாக நடித்த நடிப்புகளை பாராட்டுவதா? பீஷ்மராக நடித்தவர் ஜாவார் சீதாராம். இப்படி யாருடைய நடிப்பை பாராட்டுவது? அல்லது அந்த படத்தினுடைய இசைக்காக பாராட்டுவதா? காட்சி அமைப்புக்காக பாராட்டுவதா? காவியம் போல் கண்ணதாசன் எழுதிய பாடல்களுக்காக பாராட்டுவதா? பிரம்மாண்டத்துக்காக பாராட்டுவதா? வசனத்துக்காக பாராட்டுவதா? எதற்காக பாராட்டுவது? இயக்குகின்ற திறமைக்காக பாராட்டுவதா? இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு காட்சி வரும். கர்ணனை குழந்தையாக பேழையிலே வைத்து அனுப்பி விடுவாள் குந்தி தேவி. அதை ஒரு தேரோட்டி எடுத்துக்கொண்டு போய் அந்த குழந்தையை ஒரு துறவியினுடைய எதிரிலே வைத்து விடுவான். அந்த துறவி கேட்பான், ஏது இந்த குழந்தை என்று. பேழையிலே எனக்கு கிடைத்த குழந்தை என்று அந்த குழந்தையை திறந்து பார்த்து அழகை பார்த்து விட்டு, வா குழந்தை, வா குழந்தை என்று அவன் அழைக்கிற மாதிரி கையை அசைப்பான். உடனே அந்த குழந்தை தலையிலே இருந்த நகையை எடுத்து அவன் கையிலே போட்டிவிடும். குழந்தை என்ன டைரக்டர் டச் பாருங்க. அந்த இடத்திலே ஔவையாருடைய ஒரு வரியை வசனமாக எழுதியிருப்பார். கொடையும் தயையும் பிறவி குணம். ரொம்ப அருமையான வசனம். அது ஔவையாருடைய வரிதான் எழுதியிருப்பார். அவன் வான்னு கூப்பிட, அதை சொல்லுவான். அந்த வசனம் கூட ரொம்ப அழகான வசனங்க. வா என்று நான் கூப்பிட்டேன்,
வறுமையாளன் ஏதோ கேட்கிறான் என்று அந்த குழந்தை கையிலே எடுத்து போடுகிறது. இந்த குழந்தை தெய்வ பிறவி என்று கர்ணனை அந்த துறவி பாராட்டுவார். ஆக பின்னாலே கர்ணன் வள்ளலாக வரப்போகிறான் என்பதற்கு அறிகுறியாக அந்த காட்சியை வி.ஆர். பந்துலு அவர்கள் மிக சிறப்பாக இயக்கி வைத்திருப்பார். அந்த காட்சி ஒவ்வொன்றும் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. எந்த காட்சியை விடுவது, எந்த காட்சியை சொல்லுவது என்றெல்லாம் நம்மால் முடியாது, தடுமாறிக்கொண்டிருப்போம். புடவை கடைக்கு சென்ற ஒரு பெண், அந்த புடவை எடுத்து போடு, இந்த புடவை எடுத்து போடு, இதை எடுத்து போடு, அதை போல எடுத்து போடு என்று 50 புடவைகள் எடுத்து போட்டாலும் கூட திருப்தி அடையாத மாதிரி இந்த காட்சியை சொல்வதா, அந்த காட்சியை சொல்வதா என்று நம்முடைய மனசு அலைமோதி கொண்டே இருக்கும். அப்படி காட்சிகளை அமைத்துக் கொண்டே இருந்த படம் இந்த திரைப்படம். தாய் யார் என்று தெரியாமல் தவித்த தவிப்பை, தேரோட்டி மகன் என்று பிறர் குறை சொல்லுகின்ற பொழுது குமுறிய குமுறலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் படம் முழுக்க வெளிப்படுத்தியிருக்கின்ற தன்மை இருக்கிறதே, அதையெல்லாம் சொல்லி மாளாது. கண்ணிலே கண்ணீரை வரவழைத்து விடும். அத்தோடு அவர் காட்டிய வீரம், காதல் உணர்ச்சி, நகைச்சுவை உணர்ச்சி என்று எல்லா உணர்ச்சிகளையும் ஒரு காவியம் எழுதுகின்ற பொழுது அதிலே ஒரு கவிஞன் எப்படி எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டு வருவானோ அது மாதிரி ஒரு பாத்திரத்தினுடைய எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டு வந்து காட்டிய பெருமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும். அங்க நாட்டினுடைய அரசனாக அவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். ஒரு சிறுவன் ஓடி வருகின்றான். காவலாளிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த சிறுவன் அவருடைய காலிலே விழுகின்றான். கர்ணன் அவனை தூக்கி நிறுத்துகின்றான். நீ யார், உன்னுடைய தாய் யார் என்று கேட்கிற பொழுது, எனக்கு அம்மா அவனுடைய பேர் தெரியாது என்று சொன்னவுடன் மார்பை பிடித்துக் கொண்டு அம்மா என்று சிவாஜி கணேசன் சொல்லுகின்ற அந்த காட்சி இருக்கிறதே, அடையப்பா. தியாகராய பாகவதர் தான் சொன்னார், அம்மா என்று உச்சரிப்பது சிவாஜி கணேசன் பல மாதிரியாக உச்சரிப்பார். அந்த ஒரு சொல்லையே ஒரு உச்சரிப்பதே பல மாதிரியாக உச்சரித்துக் கொண்டிருப்பார் என்று தியாகராய பாகவதர் சொன்ன மாதிரி அதை இந்த படத்திலே நீங்க பார்க்கலாம். இப்படி ஒரு காட்சி. அதே போல நண்பர் துரியோதனனை வில்லனாக மகாபாரதம் காட்டியிருக்கிறது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையில் அவன் வில்லனாக நமக்கு தெரியவே இல்லை. நட்பினுடைய மேன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு கதாபாத்திரமாகத்தான் துரியோதனனை இந்த பாத்திரமாக படைத்திருக்கிறார். நட்பினுடைய மேன்மை இந்த துரியோதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு படைத்திருக்கிறார். கர்ணனைய சொல்லுகிற மாதிரி என்னுடைய மானத்தை காக்கும் தெய்வம் என்று அடிக்கடி சொல்லுவார். இந்த துரியோதனுடைய மனைவி பானுமதி கர்ணனை அண்ணன் என்று அழைத்துக் கொண்டிருப்பவர். அண்ணனும் தங்கையுமாக சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருப்பார். துரியோதனன் வருகின்றார். பானுமதி அதை பார்க்கின்றார். அவசரமாக எழுந்து போகின்றார். அது தெரியாத கர்ணன் அவருடைய முந்தானையை பிடித்து இழுத்து விடுகிறார். அங்கே அந்த முத்துக்கள் சிதறி விழுதுகின்றன. அப்பொழுது நிமிர்ந்து பார்க்கிறான் துரியோதனன். அந்த காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும், அசோகன் அவர்களும், நடிகர் திலகம் சாவித்திரி அவர்களும் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருப்பதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அற்புதமாக இருக்கும். எடுக்கவோ, எடுத்த முத்துக்களை கோர்க்கவோ என்று அசோகன் மிக மென்மையாக சொல்லி இருக்கிற காட்சி இருக்கிறதே, மறக்க முடியாத ஒரு காட்சி. இப்படி எத்தனையோ காட்சிகள். சுபாங்கியை நினைத்துவிட்டு கர்ணன் இரவும் நிலமும் வளரட்டுமே என்று பாடிவிட்டு கட்டிலே இருந்து கீழே விழுந்து விடுவான். துரியோதனன் போய் நண்பா என்று தூக்குவான். தமிழ் சினிமாவிலே வருகின்ற வழக்கமான காட்சியை மாதிரி அவனை கண்ணை மூடிக்கொண்டே அவனை சுபாங்கியாக நினைத்துக் கொண்டு இவன் காதல் வசனம் பேசிக் கொண்டிருப்பான். அருகிலே இருந்து சாவித்திரி கேட்டுக் கொண்டிருப்பார். பானுமதி கண்ணை விழித்து பார்த்த பிறகு, சிவாஜி கணேசன் நாணுகின்ற நாணத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நடிகர் திலகம் சாவித்திரி அவர்கள் செய்கின்ற கேலியை கேட்க வேண்டும். அசோகனுடைய நடிப்பை பார்க்க வேண்டுமே. அந்த மென்மையான காட்சியிலே 3 பேரும் நடிக்கின்ற நடிப்பு என்பது மறக்க முடியாத நடிப்பு. அரசவை துரியோதனன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். கண்ணன் வருகின்றான். கர்ணனை நினைக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு என்ன தோன்றும் என்றால், கர்ணனுடைய சீற்றமும் கண்ணனுடைய சிரிப்பும் மறக்க முடியாத இருக்கும். கண்ணன் வருகின்றான்.
துரியோதனன் ஏற்கனவே ஏற்பாடு செய்து வந்திருப்பான். யாரும் கண்ணனுக்கு எழுந்து வணக்கம் செலுத்தாதீர்கள். வருவான், சிரித்துக் கொண்டே வருவான். எல்லோரும் எழுந்து விடுவார். துரியோதனன் அமர்ந்தேதான் இருப்பான், கர்ணன் அமர்ந்திருப்பான், திருதராஷ்டிரன் அமர்ந்தான் இருப்பார். அவருக்கு உரிய இடம் அது. அவர் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் துரியோதனன் எழுந்திருக்க வேண்டும். மதிக்கவில்லை. கிருஷ்ணன் தன்னுடைய கால் பெருவிரலாலே தரையை அழுத்துகின்ற பொழுது துரியோதனன் உருண்டு வந்து கண்ணனுடைய காலிலே விழுகின்ற காட்சி எல்லா காலத்திலும் நினைவிலே. அதிலே ஒரு வசனம் சொல்வான், என்ன அவசரப்பட்டு விட்டாய் துரியோதனா, நான் தானே உன்னை பார்க்க வந்தேன், நீ எதற்கு இவ்வளவு அவசரமாக என்னை பார்க்க வந்து விட்டாய் என்று அவன் செய்கின்ற நையாண்டி இருக்கிறது பாருங்கள். அது மறக்க முடியாத ஒரு நையாண்டி. அந்த போருக்கு அந்த அரசவை காட்சி இருக்கிறதே, அது உணர்ச்சியினுடைய போராட்டமாக இருக்கும். யார் யாருக்கான உணர்ச்சி? பீஷ்மருக்கும் கர்ணனுக்குமான உணர்ச்சி. போர் முடிவாகிவிடும். கண்ணன் கேட்பான், 5 ஊராவது கொடு, 5 கிராமங்களாவது கொடு என்று கேட்பான். மறுத்துவிட்டு ஊசி முனை நிலம் கூட இல்லை என்றவுடன் போர்தான் என்று முடிவாகிவிட்ட பிறகு கண்ணன் போவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது துரியோதனன் பசியாறு விட்டு போகலாமே என்றான். கண்ணனுடைய சூழ்ச்சி இங்கே விளையாடும். இல்லை, ஏற்கனவே விதுரன் வீட்டிலே சாப்பிட்டு விட்டு வந்தேனே. விதுரன் மிக சிறந்த வில்வீரன், வெல்ல முடியாத வில்வீரன். அப்பொழுது துரியோதனனுக்கு கோபம் வந்து விதுரனை பழிக்கின்ற பொழுது விதுரன் வில்லை உடைத்து விட்டு போய்விடுவான். கண்ணன் சிரித்து கொண்டே போவான். அதுதான் அவனுக்கு வேண்டியது. அந்த வேண்டியதை அவன் செய்து முடித்து விட்டான். பிறகு போர்க்களத்துக்கு தயாராகின்ற பொழுது, குருட்சேத்திரத்துக்கு தயாராகின்ற பொழுது பீஷ்மர் சொல்லுவார், கர்ணனை ஒரு சாதாரண ஒரு இடத்திலே நிறுத்தி வைப்பார். கர்ணன் கோபித்துக் கொள்வான், கொதித்து விடுவான். கோபிப்பான்பதல்ல, கொதித்துக் கொள்வான். கொதித்தெழுந்து பீஷ்மரோடு அவன் பேசுகின்ற வீர வசனம் இருக்கிறது பாருங்கள். அந்த வசனம் எல்லாம் எப்பேற்பட்ட வசனங்கள், மறக்க முடியாத காட்சி. இன்றைக்கும் அந்த காட்சி, நம்முடைய அந்த அரசவை காட்சி அப்படியே நம்முடைய நினைவிலே நின்று கொண்டே இருக்கும். அப்படியே நாம் இன்னொரு காட்சிக்கு வர வேண்டும். அந்த படத்திலே நடித்த தேவிகா அவர்களுடைய சிறப்பான நடிப்புக்கு ஒரு காட்சி இருக்கின்றது. கர்ணன் தன்னுடைய மகனை போர்க்களத்துக்கு அழைத்து கொண்டு போவான். அவன் இறந்து விடுவான். அப்படியே தூக்கி கொண்டு வந்து படுக்கையிலே போட்ட பொழுது அவனுடைய தாய் சுபாங்கினி, அந்த பாத்திரத்திலே நடித்த தேவிகா அவர்கள், கர்ணன் சிவாஜி கணேசன் 2 பேருமே குமுறுகின்ற காட்சியிலே அந்த 2 பேருடைய நடிப்பு என்பது மிக சிறப்பான நடிப்பு. கடைசி காட்சிக்கு நாம் வந்து விடுவோம். எம்மி ராஜம்மா குந்தி தேவி, கண்ணனோடு அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். கண்ணன் தான் சொல்வான், அத்தே, கர்ணனிடம் தான் உடைய மகன், அவரிடம் போய் 2 வரங்களை வாங்கி கொண்டு வா என்று கண்ணன் குந்தி தேவியோடு பேசுவான். அது ஒரு 5 நிமிடமாக 2 பேருக்கும் நடக்கின்ற உரையாடல். அங்கேயே ஒரு உணர்ச்சி போராட்டம் இருக்கும். கர்ணனிடத்திலே வந்து நான் தான் உன்னுடைய தாய் என்று சொல்லுகின்ற பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த நடிப்பு என்பது அந்த நேரத்திலே மட்டுமல்ல, இப்பொழுது பார்த்தாலும் கண்ணிலே கண்ணீர் வந்து அந்த பாசத்தை அப்படியே கொட்டி காட்டியிருப்பார். அதே மாதிரி நீ விட்டு விட்டு வந்து விடு, துரியோதனனை விட்டு விட்டு வந்து விடு என்று சொன்னவுடன் நன்றி மறக்க மாட்டேன் என்று அவன் சொன்ன காட்சியும் அப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா, துரியோதனன் இவர்கள் சொக்கட்டா நாடிய போது நடந்த நிகழ்ச்சியை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் குந்தி தேவியினிடம் சொல்லுகின்ற காட்சி இருக்கிறது. இப்ப பாருங்க, கேட்டு இப்ப பாருங்களேன், என்ன அழகா சொல்லியிருப்பார். நான் அதையெல்லாம் மறக்க முடியுமா? 2 வரங்கள் கேட்பதும் இது கடவுளினுடைய சூழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டே அந்த வரங்களை அவர் கொடுப்பதும், எனக்கு 2 வரம் தர வேண்டும், நான் இருக்கின்ற வரையில் நான் தான் உன்னுடைய மகன் என்று சொல்லாதே என்று சொல்லுவதும், இறந்த பிறகு உன்னுடைய மடியிலே என்னை போட்டுக்கொண்டு நீ அழ வேண்டும் என்று சொல்லுவதும், அந்த கேட்கின்ற பொழுது இந்த கைகளை எல்லாம் இப்படி கட்டிக்கொண்டு அந்த ராஜமாதாவிடம் அவர் பேசுகின்ற பேச்சு இருக்கிறது பாருங்கள். அதையெல்லாம் மறக்க முடியுமா? எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம். அந்த முகபாவம் என்பது அன்றைக்கு முதல் இன்று வரை சிறப்பாக பேசப்பட்டது.
அன்றைக்கு கூட கர்ணன் படம் பார்த்தவர்கள் இந்த காட்சியை தான் சிறப்பித்து சொல்வார்கள். கர்ணனும் குந்தி தேவியும் சந்திக்கின்ற காட்சி இருக்கிறது, தியேட்டரையே ஒரு கொட்டகையை ஒரு உணர்ச்சிமயமாக ஆக்கி காட்டிய ஒரு காட்சி அந்த காட்சி. கடைசி காட்சி. இந்த காட்சியிலே கர்ணன் கொல்லப்படுகிறான். நம்முடைய அர்ஜுனன் யோசிக்கிறான், இவ்வளவு சுற்றத்தாரை வைத்து கொன்றுவிட்டு நான் ஏன் அரசாள வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கின்ற பொழுது கிருஷ்ணன் அவனை சமாதானப்படுத்திவிட்டு கண்ணனை கொல்வதற்கு ஏற்பாடு செய்கிறான். கண்ணன் கொல்லப்படுகிறான், சாய்ந்து கிடக்கின்றான், உயிர் போகாது. அப்பொழுது கிருஷ்ணன் வருவான். கிருஷ்ணன் வந்து, என்ன கண்ணா உயிர் போகவில்லை என்கிற பொழுது கொஞ்சம் பொறு என்று சொல்லிவிட்டு கர்ணனிடம் வந்து, உன்னுடைய கொடையை நீ தர வேண்டும், என்னிடத்திலே இருப்பொழுது இப்பொழுது புண்ணியம்தான் என்று சொல்ல அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார். வில்லிபுத்தூர் ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லுவார். எந்த புண்ணியத்தை கொடுப்பது? புண்ணியத்தை எல்லாம் கொடுத்தால் அதற்கு ஒரு புண்ணியம் வரும் அல்லவா? புண்ணியத்தை கொடுத்தால் அதற்கு ஒரு புண்ணியம் வரும் அல்லவா? ஆகவே நீ செய்த புண்ணியத்தையும் இப்பொழுது செய்கின்ற புண்ணியத்தையும் சேர்த்து கொடு என்று கண்ணன் அதை கேட்டு வாங்கி கொண்டு பிறகு விஸ்வரூபம் எடுத்து விடுவான். குந்தி தேவி வந்து அழுவாள். எல்லோரும் வந்து அவனை சுற்றி கொண்டு அழுவார்கள். அர்ஜுனன் சொல்லுவான், ஐயோ கர்ணா, கொன்று விட்டேனே, உன்னுடைய வஞ்சகத்தால் தானடா நான் கொன்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது சக்தி கிருஷ்ணசாமி ஒரு அழகான வசனத்தை எழுதியிருப்பார். என்னமோ நான் கொன்றேன் என்று சொன்னாயே, போடா, ஏற்கனவே உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியாது அர்ச்சனா. அவனை ஏற்கனவே 6 பேர் கொன்று விட்டார். அவனிடத்திலே இருந்த கவசத்தை வாங்கி கொண்டான் இந்திரன். பரசுராமன் அவனுக்கு பிரம்மாஸ்திரத்தை உபதேசித்தான். அவன் சத்திரியன் அல்ல என்று தெரிந்தவுடன் இந்த உபதேசம் உனக்கு போர்க்களத்திலே மறந்து போய்விடும் என்று சொல்லிவிட்டான். ஒரு மகனை கொன்று விட்டான் கர்ணன் என்பதற்காக அவனுடைய தந்தை இந்த தேர் போர்க்களத்திலே நின்று பள்ளத்திலே விழுந்து விடும் என்று சபித்து விட்டார். நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல் விடமாட்டேன் என்று குந்தி தேவியிடம் அவன் உறுதி கொடுத்து விட்டான். சல்லியன் தேரை ஓட்டாமல் நடுத்தருவிலே விட்டு போய்விட்டான். கடைசியாக நான் உன்னை ஒரு முறை நாகாசுரத்திலே இருந்து காப்பாற்றியிருக்கிறேன். இப்படி பல பேராலே நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறாய், பல பேராலே கர்ணன் அடிபட்டு விழுந்திருக்கிறான் என்று கிருஷ்ணன் சொல்லுகிற மாதிரி எழுதப்பட்ட வசனம் மிக அருமையான வசனம். அது ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுவோம். சகாதேவங்கிட்ட துரியோதனன் வருவான். வந்து பாண்டவர்களோடு போர் செய்வதற்கு எது நல்ல நாள், களபலி தர வேண்டும், அதற்கு என்றைக்கு நாம் களபலி தர வேண்டும் என்று சொன்ன பொழுது அமாவாசை என்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவான் சகாதேவன் சாஸ்திரத்திலே விற்பண்ண. கண்ணன் கூட கேட்பான், நீ என்ன சொல்லலை இல்லையானுவான். இல்ல நான் சொல்லிட்டேன்னுவான். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏண்டா இப்படி சொல்லிட்டேனோ. இல்ல, அது சாஸ்திர தர்மம் இது சொல்லுவான். அப்பொழுது கண்ணா, நீதான் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு, உங்களுடைய எல்லாருடைய முட்டாள்தனத்தையும் நாம் தான் ஈடுகட்ட வேண்டும் போல் இருக்கிறது என்று அவர் எழுதிய வசனம் இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்க எல்லாருடைய முட்டாள்தனத்தையும் நாம் தான் ஈடுகட்ட வேண்டும் போல் இருக்கிறது என்று ஒரு வசனம் எழுதியிருப்பார். இப்படி ஒரு அருமையாக இருக்கும். பாடலை சொல்லாமல் விட்டு விட்டால் அது இந்த படத்துக்கே மரியாதை. ஒரு இலக்கிய தரத்தோடு எழுதப்பட்ட பாடல், கதையை அப்படியே உறிஞ்சி எடுத்து எழுதப்பட்ட பாடல், எல்லாருடைய உணர்ச்சிகளையும் பாடலிலே கொண்டு வந்து விட்டவர் கண்ணதாசன். போர்க்களத்திலே நின்று கொண்டு இவர்களையெல்லாம் கொல்லுவதா என்று அர்ஜுனன் கேட்ட பொழுது கண்ணன் பகவத்கீதையை சொன்னானே, அந்த பகவத்கீதையினுடைய சாராம்சமாக மரணத்தை எண்ணி அஞ்சிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன் என்று பகவத்கீதையினுடைய சாரத்தை அப்படி எழுதியிருப்பார். கர்ணனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு 8 வரிகளே சொல்லியிருப்பார். தாய்க்கு நீ மகன் இல்லை, தந்தைக்கு தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா, நானும் உன்பழி கொண்டேனடா, செஞ்சோற்று கடந்தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா,
வஞ்சகன் கர்ணனடா என்று அந்த கர்ணனுடைய அருமையானது. அந்த படத்திலே தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் ஒரு பெண் வெளிப்படுத்துகிற மாதிரி எழுதிய ஒரு அழகான வரி, அரண்மனை அறிவான் அரியணை அறிவான் அந்தப்புறம் ஒன்று இருப்பதை அறியான், மற்றவர் வழக்கை தீர்த்து முடிப்பான் மனைவியின் வழக்கை மனதிலும் அறியான் என்று கண்ணதாசன் எழுதிய வரிகள் மறக்க முடியாத வரிகள். இப்படி எல்லா வகையிலேயும் ஒரு சிறந்த திரைப்படமான கர்ணன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த ரவிச்சந்திரனுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி கேச்சேர் ஐயா. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா என்று தாங்கள் சொல்லும் பொழுது இந்த ஒலிபெருக்கியும் ஒரு சிறு தடங்களுடன் கலங்கியதோ என்று கூற தோன்றுகிறது. எண்ணுயிர் தோழி என்ற பாடலை மிகவும் நன்றாக விவரித்தீர்கள். அந்த பாடல் அமீர் கல்யாணியில் அமைந்த மிக அற்புதமான பாடல். விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களின் எல்லா பாடல்களும் சிறப்பான பாடல்கள். அதில் இந்த பாடல் அமீர் கல்யாணி மெட்டில் அமைந்த பாடலை நீங்கள் சொன்னவுடன் எங்களை பாடத் தூண்டுகிறது. ஆதலால் நாங்கள் ஒரு சரணமாவது இதை பாட வேண்டும் என்று நினைக்கிறோம். இதோ எங்கள் பாடல். என்னுயிர் தோழி கேளொரு செய்தி, இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி. என்னுயிர் தோழி கேளொரு செய்தி, இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி. தன்னுயிர் போலே மண்ணுயிர் காப்பான் தலைவன் என்றாயே தோழி. என்னுயிர் தோழி கேளொரு செய்தி, இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி. அரண்மனை அறிவான் அரியணை அறிவான், அரண்மனை அறிவான் அரியணை அறிவான், அந்த புறம் ஒன்று இருப்பதை அறியான். வருகின்ற வழக்கை தீர்த்து முடிப்பான் மனைவியின் வழக்கை மனதிலும் நினையான். என்னுயிர் தோழி கேளொரு செய்தி, இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி. இன்னொரு சரணத்தை கூட பாடணும்னு தோன்றது, ஆனால் சமயம் இல்லை. மிகவும் நன்றாக பல பாடல்களை விவரித்தீர்கள். அதே மாதிரி இந்த என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவையும் கொடுப்பான், இவையும் குறையென்றால் எங்கள் கர்ணன் தன்னையும் கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே என்று அழகாக கர்ணனுடைய விவரிப்பு அந்த படத்துல கண்ணதாசன் விவரிப்பு ரொம்ப அழகா இருக்கும். அதையும் ரொம்ப அழகாக எடுத்துரைத்தீர்கள். இந்த கர்ணன் எப்படி கொடைவள்ளலோ அதே மாதிரி தாங்களும் இலக்கியத்தில் கொடைவள்ளல். நீங்கள் இந்த திரைப்படத்தை பற்றி எங்களை கோபுர உச்சிக்கு கொண்டு சென்று நன்றாக விவரித்து நன்றாக திரைப்படத்தை பற்றி கூறியதனில் மட்டற்ற மகிழ்ச்சி. மிக்க நன்றி கேஜிஆர் ஐயா அவர்களே. நன்றி, வணக்கம்.